போன வீடியோல மனிதர்கள் மனதில் இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணறிவு எப்படி வளருது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது கேள்விகள் எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதில் தேடி அந்த பதில்களின் மூலமா புரிதல் வர்றதுக்கு பேர் தான் நுண்ணறிவு அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த ஏஐ சிஸ்டம்ஸும் இதே மாதிரி கேள்வி பதிலை தான் அடிப்படையா வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கின்றன. என்ன, இங்க கேள்விகளை வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம், பதில்களை வந்து ரிசல்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சேகரிக்கிற இந்த தகவல்களை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை நுண்ணறிவுக்கும் அதாவது நமக்கு இருக்கிற நுண்ணறிவுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இந்த ஏஐ சிஸ்டம்ஸால தங்களாலேயே அந்த இன்ஃபர்மேஷன் ஆகிய தகவல்களை சேகரிக்க முடியாது. ஏன்னா நம்ம உயிரினங்கள் எல்லாமே நம்ம உணர்வுகளை பயன்படுத்தி நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு தகவல்களை சேகரித்து அதை வைத்து புரிதல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஏஐ சிஸ்டம்ஸால தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர முடியாது. அவை ஏற்கனவே நம்ம சேர்த்து வைத்த இன்ஃபர்மேஷனை தான் டேட்டாவா பயன்படுத்தி ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் செய்கின்றன. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம கூகுள்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏஐட்ட கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்னா, டக்குன்னு அந்த ஹோட்டல் பத்தி கூகுள் ரிவ்யூஸ் இருக்கும் பாத்தீங்களா, மேப்ஸ்ல ரிவ்யூஸ் யாராவது போட்டிருப்பாங்க, அந்த ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து படிக்கும். எடுத்து படிச்சுட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கேத்த மாதிரி பதில்கள் அந்த ரிவ்யூஸ்ல இருந்து பதிலை எடுத்து கோர்வையா சேர்த்து நம்ம கிட்ட பதிலா கொடுக்கும். அந்த ஏஐ சிஸ்டமால அவ்வளவுதான் பண்ணவும் முடியும். பின்ன அது நம்மள மாதிரி ஹோட்டலுக்குள்ள போய் பந்தாவா கால் மேல கால் போட்டு உட்காந்து புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தி குழச்சி அடிச்சுட்டு ஆஹா சூப்பரா இருந்துச்சு அப்படின்ட்டு வயிறு நிரம்ப வர முடியுமா என்ன? அதால உணர முடியாது. இதே மாதிரிதான் அதால ஒரு மல்லிப்பூ வாசம்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இயற்கையில இருக்கிற வண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க முடியாது. சுத்தி நடக்கிற சத்தங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா எந்த உணர்ச்சியுமே இல்ல. இன்டர்நெட் மூலமா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் அவை சார்ந்த இன்ஃபர்மேஷனையும் ஒண்ணு சேர்த்து நொடி பொழுதுல நம்ம கைக்கு வந்து சேர்க்கிறது தான் இந்த ஏஐ அல்காரிதம்.